அப்போ அது நிஜமா? துரைமுருகன் உடல்நிலை குறித்து மறைக்கப்படும் உண்மைகள். பரபர தகவல். திமுக கட்சியின் முக்கிய நிர்வாகியின் மூத்த அரசியல்வாதியுமான துரைமுருகன் தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக உள்ளார். 2021 திமுக ஆட்சி அமைத்ததில் இருந்து மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி திமுகவின் தலைமைக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுத்தவர்களில் முக்கிய பங்கு ஆற்றியவர் துரைமுருகன். பொது மேடையிலேயே திமுக நிர்வாகி ஒருவரை ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு பேசியது, சமீபத்தில் கூட பொது மேடையில் பேசியது, துரைமுருகன் பள்ளிகளில் கல்வியை இலவசமாக கொடுக்கிறோம், புத்தகமும் இலவசமாக கொடுக்கிறோம், மதிய உணவும் போடுகிறோம், இனி காலை உணவு போட போகிறோம், அதனால் உங்களுடைய வேலையெல்லாம் குழந்தையை பெற்றுக் கொடுப்பது மட்டும்தான் என்று மிகவும் கிண்டலாக துரைமுருகன் பேசியது பெருமளவில் சர்ச்சையானது. இந்த சர்ச்சைகளால் ஒருமுறை திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர், தினமும் காலை எழுந்தவுடன் நமது கட்சியின் நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வைத்திருக்கிறார்கள் என்பதை சமாளிப்பதே எனக்கு பெரும் வேலையாக மாறுகிறது என்று கண்ணீர் விடாத குறைக்கு புலம்பினர். இருப்பினும் கருணாநிதியின் காலத்தில் இருந்து முக்கிய பதவியிலும் கட்சியின் முக்கிய பொறுப்பிலும் இருந்து வருகின்ற துரைமுருகன் திமுகவிற்கு நம்பிக்கை பாத்திரமாகவும் விலகி வருகிறார். ஆனால் இதனை பயன்படுத்திக் கொண்டு தனது மகன் கதிர் ஆனந்தை அரசியலில் நுழைத்து தற்போது எம்பி பொறுப்பிலும் அமர்த்திவிட்டார். இந்த நிலையில் துரைமுருகனின் உடல்நிலை குறித்த பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது போதைப் பொருட்கள் கடத்தல், கள்ளச்சாராய விற்பனை மற்றும் அதனை உண்டு பல உயிரிழப்புகள், பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை போன்றவற்றால் பெருமளவில் பின்னடைவுகளை திமுக சந்தித்துள்ளது. இதனால் விக்கிரவாண்டி தேர்தலில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், தேர்தலில் வெற்றி பெறுவோமா அல்லது தோல்வியை தழுவுவோமா என திமுக மறைமுகமாக பல ஊழல் வேலைகளிலும் லஞ்ச வேலைகளிலும் ஈடுபட்டது. ஓட்டுக்காக திமுக தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் செய்திகளில் வெளியானது. இதனையடுத்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து திமுகவின் இந்த வெற்றி ஊழலின் வெற்றிதான் என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் அவற்றை பொருட்படுத்திக் கொள்ளாமல் தங்கள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தது திமுக. இதனிடையே விக்கிரவாண்டியின் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதை கொண்டாடி மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்ல அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவாலயத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது துரைமுருகனின் வயது மூப்பு காரணமாக இரத்த சர்க்கரை அளவு குறைபாடு ஏற்பட்டதால் திடீர் மயக்க நிலையை அவர் அடைந்ததாகவும், இதனையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு வீடு திரும்பினார் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆனால் தமிழக முதல்வர் எப்படி தனக்கு இருக்கும் பெரும் உடல்நலக் குறைவை மறைத்துவிட்டு அதற்கான சிகிச்சைகளை மட்டும் ரகசியமாக வெளிநாடுகளுக்கு சென்று மேற்கொண்டு வருகிறாரோ, அதே போன்றுதான் துரைமுருகனுக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதனை வெளியில் கூறாமல் துரைமுருகன் தரப்பு வயது மூப்பால் ஏற்பட்ட மயக்கம் என செய்திகளில் தெரிவித்துள்ளது. இன்னும் சில நாட்களில் துரைமுருகனின் உடல்நிலையும் எந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவரும் என நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.